இலவன் பஞ்சியின் மகிமை தெரியுமா? இலவம் பஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் சொகுசாக படுத்து தூங்குறதுக்கு இலவம் பஞ்சு மெத்த இருந்தால் கொடுங்க, இலவம் பஞ்சு தலவாணி இருந்தால் கொடுங்கன்னு கேட்பான். இந்த இலவம் பஞ்சியின் மகிமை என்ன என்று உலக மாணவர்களுக்கு தெரியாது. அதுக்கு தென்கட்சி கோசாமின்னு தான் பழைய கதையில் சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கருத்து அல்ல, முதியோர் சொன்ன கருத்து. சரி, இந்த இலவ மஞ்சிக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. இலவ மரம் எப்படின்னா, மரமும் பச்சையாக இருக்கும், அதனுடைய இலைகளும் பச்சையாக இருக்கும், அதனுடைய பழங்களும் பச்சையாக தான் இருக்கும். இந்த பச்சையாக இருக்கிற கிளிகள் எப்போதும் பச்சையாக இருக்கும், அதில் தான் வாழும். பெரும்பாலும் கிளிகள் அழகாக இருக்கும், அது பச்சையாக இருக்க மரத்தை தேடி அது நிறம் பச்சை, அது பச்சை நிறத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். மற்ற பறவை இனங்களுக்கு வேறு நிறங்கள், வெவ்வேறு குணங்கள். அந்த தாய் தந்தை பச்சை கிளிக்கு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு சின்ன குஞ்சுகள் வளர்ந்து கொண்டிருக்கு. அந்த கிளிகளுக்கு அசாமிய உணவு, அதாவது அது என்ன உணவு தெரியாது, இந்த பழங்கள் மட்டும்தான் பறித்து கொடுக்கும். கெட்ட எலி செத்தது, காக்கா திங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்காது. அது பழுத்த பழத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கும் கிளிகள். கோவா பழத்தையே டெய்லி அது கிடைச்சதை தான் அது கொண்டாந்து டெய்லி கொடுத்துருக்கோம். இந்த குஞ்சுகள் வளர வளர கேட்டுச்சு, என்னம்மா டெய்லி கோவா பழத்தையே கொடுக்குறியா, நல்ல வேறு பழம் கிடைக்கல கொண்டாந்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சொன்னிச்சு, இந்த இலவ மரத்தில் மிகப்பெரிய வாழைப்பழம் ஒன்று இருக்குது, அதன் தன்மை எந்த பறவைகளுக்கும் கிடையாது, அந்த பழத்தை பழுத்தவொன்னு நான் உணர்ந்து தரேன்னு சொன்னிச்சு. உடனே பழுக்குன்னு அந்த குஞ்சுகளும் வளர்ந்து கொண்டே இருந்தது. எப்போம்மா பழுக்கும் அந்த பழம் அப்படின்னு. வருகிற சித்திரை மாதத்தில் பழுக்கும்னு. அதுக்கு தெரியாது எப்போ பழுக்கும்னு, ஆனால் சொன்னது சித்திரை மாதம். சித்திரை மாதம் நல்ல வெயில். அந்த சித்திரை மாதத்திலே இந்த இலவம் பஞ்சு முத்தி 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 இந்த பச்சையாக இருந்த பழம் வெடித்து பஞ்சாக மாறியது. இந்த தாயும் தந்தையும் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, உனக்கு அந்த பழம் பழக்கட்டும் கொண்டாந்து தராங்க கொண்டா. இவங்க போய் பார்த்தாங்க, இது பழமாக பழுக்கும் என்ற எண்ணத்தில் பார்த்தார்கள். அது பஞ்சாக மடித்து பறந்து போயிற்று காற்றில். இது தன் குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுக்க முடியவில்லையே, இத்தனை வருடம் வாழ்ந்தமே, இந்த குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுக்க முடியவில்லை. மனம் ஒழிந்து இறந்து போனார்கள் தாயும் தந்தையும்.